உதகுழி சம்பந்தமான ஆய்வு சம்பந்தமாக அதில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட 19 உடலங்கள் சம்பந்தமாக அதற்கான நீதி வேண்டிய ஒரு போராட்டத்தை கவன ஈர்ப்பை ஒரு இளைஞர் அமைப்பு என்ற வகையிலே அரசியல் கலப்பற்ற ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்து என்ற வகையிலே நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக என்னை பொறுத்த வரையிலே தனிப்பட்ட முறையிலே இந்த பகுதியிலே 1995-96 பகுதி காலத்தில் 90க்கு மேற்பட்டதாகவே மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம் முள்ளிச்சந்தியிலிருந்து செம்மணி வரை வியாபித்து இருந்தது. எங்களுக்கு தெரிந்த விடயம். அவை பல கொலைகள் இங்கே நடைபெற்றிருந்தன. கிருஷ்ணாந்தியினுடைய கொலையோடு தான் இது வெளிப்பட்டாலும் கூட அப்பொழுதாவது வாய்மூல கதைகள் இருந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முதலாவது விடயம் என்னவென்றால், இப்பொழுது தெளிவாக தெரிகிறது, கொல்லப்பட்டவர்கள் போராளிகள் அல்ல, நான் காம்பேட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் அல்ல, பொதுமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. குழந்தைகள் உடலங்கள் கண்டிருக்கிற பொழுது அது எந்தவித அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லாத, இராணுவம் நியாயப்படுத்தப்பட முடியாத உடலங்கள் இப்பொழுது கண்டெடுக்கப்படும். I would therefore request all the diplomats in Sri Lanka to come down to see the graveyards and then convey the truth of the civilian killings to their respective countries so that justice will be meted out to the Tamil people who have suffered so far in the hands of the Sri Lankan military. இலங்கையில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கேட்டு 3வது நாளாக தொடர்ந்து அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இலங்கைக்கு இன்று வருகை தரும் ஐநா உயர் அதிகாரியின் கவனத்தை ஈர்க்க இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. எலும்பு கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் அமைப்பினரால் தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழர் சடலங்களை தாங்கிய மனித புதைக்குழிகள் தாயகமெங்கும் அதிகரித்து செல்கின்றதே தவிர தீர்வுகள் எட்டப்படவில்லை என்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இழந்தோருக்கு நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கவே இந்த போராட்டம் 3வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம்.